போன் எடுத்து மூணு முறையில இந்த போனை ஓபன் பண்ணணும், 3 டைம்ஸ். உதாரணத்துக்கு என் போன் ஐபோன் என் கையில இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பொண்ணு அந்த போனை கையில எடுக்குது, இப்படி பாக்குது, என்னது வித்தியாசமா இருக்கு, ஏதோ டப்பா மாதிரி இருக்கு, சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டீவ் ஜாப்ஸ் திங்கிங் என்னன்னா, 3 கிளிக்ல உள்ள போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளிக், போன் ஓபன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளிக், நான் போன் பண்ணேன். செகண்ட் கிளிக், ஓபன் பண்ணிட்டேன். தேர்ட் கிளிக், போன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி 9 1 2 3 4 0 7 3 7. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க டீமுக்கு சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி. இல்ல சார் 4 டைம்ஸ் பண்ணிட்டேன், பத்தாது, 3 டைம்ஸ். இல்ல 5 இதுல பண்ணிடுறோம், இல்ல 3ல வேணும். டுடே ஆப்பிள் இஸ் கோயிங் ஃபார் சிங்கிள் பட்டன், ஒரே பட்டன். என்ன? வாய்ஸ். ப்ளீஸ் கால் குருமூர்த்தி அண்ணா, ப்ளீஸ் கால் சரஸ்வதி அக்கா. இன்னைக்கு 1 டிப்புக்கு போறோம். இது எப்படி வந்துச்சுங்க? திங்கிங் அண்ட் இன்னோவேஷன். திங்கிங் யாரோ யோசிச்சனாலதான் இன்னைக்கு நிலைமையில இருக்கு. இன்னைக்கு நீங்க டெஸ்லா பாத்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார்ஸ் இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல பர்மிஷன் வந்துடும். நான் சமீபத்தில் யூஎஸ் போகும்போது டெஸ்லா சைபர் ட்ரக்ல ஓட்டி பார்த்தேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சைபர் ட்ரக். நீங்க உட்கார்ந்துக்கணும் பார்க்கிங்ல, நீங்க வாய்ஸ்ல சொல்லணும், கேன் யூ டேக் மீ டு ரோஸ் அவென்யூ 72A வுட் டிரைவ் ஸ்ட்ரீட். கார் ஸ்டார்ட் ஆச்சு, பார்க்கிங்ல ஸ்டியரிங் திரும்பிச்சு, பப்ளிக் பார்க்கிங்ல ரிவர்ஸ் எடுத்துச்சு. டெஸ்லா கம்பெனிக்குள்ள என்னது ரோடுக்கு வரல, கம்பெனிக்குள்ள ரிவர்ஸ் எடுத்துச்சு. சுத்தி 1000 காரை பார்த்துச்சு, 1000 காருக்குள்ள பூந்துச்சு, 1000 காருக்குள்ள ரவுண்டு போட்டுட்டு திரும்ப வந்து நீங்க பார்க்கிங்ல இறக்கி விட்டுச்சு. இன்னும் 2 மாசத்துல இந்த டெக்னாலஜி ரோடுக்கு வரும். 2 months. வெறும் வாய்ஸ் கமாண்ட்ல கார் ஸ்டார்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்துங்க, எல்லா வேலையும் செய்யும். அப்ப இன்னோவேஷன் எங்க இருக்குங்க? டெஸ்லா எங்க இருக்கான் பாருங்க. டெஸ்லா இன்னைக்கு இந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் 100 மடங்கு சாத்தியம். இல்ல இருக்கிறதுல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, நமக்கு அது வேண்டாம். இந்த இளைஞர்கள் நீங்க அதிகமா கொடுப்பீங்க, நம்ம நாடு நம்புது. This country believes you will contribute more. This country believes you will achieve 13% growth rate. This country believes you will hit 50 trillion. This country believes இந்த நாடு உங்க லைஃப் டைம்ல வறுமை என்பதை நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்று இந்த நாடு நம்புது. உங்க லைஃப் டைம். இன்னைக்கு 40 வயசு கீழே யார் இருக்கீங்க, நீங்க வறுமை அப்படிங்கறதை தூக்கி போட்டுருவீங்க. அன்பு சொந்தங்களே, 2வது திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு டைரி, ஒரு செல்போனை பிளைட் மோட்ல போட்டு 1 மணி நேரம் யோசிங்க. காலையில ஒரு 1/2 மணி நேரம் நேரமே எந்திரிச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாத எல்லா கம்பெனி காணாம போச்சு. இன்டெல் 1986, இன்டெல் ஒரு சிப் அப்படிங்கறத நம்ம கொடுத்ததே இன்டெல் தான் சார். இன்டெல் தான் சிப். நமக்கு சிப்னா இன்டெல் தான். யாருக்காவது தெரியுங்களா, போன ஆண்டு இன்டெல்னுடைய மொத்த நஷ்டம் $18 பில்லியன். ஒரு இன்டெல் நிறுவனம் நமக்கு சிப் கொடுத்த கம்பெனி, போன வருஷம் அவங்களுடைய நெட் லாசஸ் $18 பில்லியன். 1986க்கு பிறகு இன்டெல் நிறுவனத்தினுடைய முதல் லாஸ் போன வருஷம். ஏன்? நிவிடியா வந்து சாப்பிட்டான். இன்டெல் திங்க் பண்ணாத இடத்துக்கு நிவிடியா போயிட்டான். கேமிங் பத்தி இன்டெல் திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ணாங்க. கிராபிக்கல் ப்ராசசிங் யூனிட் ஜிபியூ பத்தி திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ண. இன்னைக்கு இன்டெல் போகாத இடத்துக்கு நிவிடியா போய் உட்கார்ந்து இருக்காங்க. சோ இன்டெல்னால அதுக்கு போக முடியல, அந்த சிப் இன்டெல்னால டெவலப் பண்ண முடியல. $18 பில்லியன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே சிப் வேணும் சார். டெஸ்லா சிப் வேணும், நிவிடியா சிப் வேணும், சைபர் ட்ரக் நிவிடியா சிப் வேணும். S-400 பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் பண்ணும் பாருங்க. மிசைல் அனுப்பிச்சுட்டான், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் பார்க்கணும், அந்த மிசைலுடைய ப்ரொஜெக்டரை கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேரபோலிக் பார்த்த வேகமா கால்குலேட் பண்ணும், எங்க இன்டர்செப்ட் பண்ணு அது கால்குலேட் பண்ணும். மேல போய் அடிக்கலாமா, 40 கிலோமீட்டர் கம்மியா அடிக்கலாமா, 70 கிலோமீட்டர் கீழே வரலாமா. சோ ஒரு சிப் உள்ள உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணுது. கரெக்ட் டைம்ல அந்த சிப் லான்ச் பண்ணணும். அந்த மிசைலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிப், ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிப். இன்னைக்கு இந்தியாட்ட அந்த சிப் இல்ல சார்.
உலகத்துல ஒரே ஒரு நிறுவனம் ஹாங்காங்ல TSMC ஒரு கம்பெனி இருக்கு. தைவான் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி. உலகத்தினுடைய 90% சிப்பை அவ ஒருத்த மட்டும் செய்யறான். 90% ஃபாஸ்ட் சிப் இஸ் மேனுபேக்சர்ட் பை ஒன் கம்பெனி. அவன் தான் நிவிடியாக் சப்ளை. அதுக்குள்ள நீங்க போகணும் சார், அதுக்குள்ள நீங்க போகணும். நான் பேசுவது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சார், நீங்க எந்த லெவல்ல திங்க் பண்ணணும்னு நான் சொல்றேன் சார். நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார், பெரிய லெவல் எக்ஸ்ட்ரானரி திங்கர். அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார், சொந்த கம்பெனில இருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே போனா அப்படி. அவர் ஆரம்பிச்ச 1976 கம்பெனியில இருந்து 1980 ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க. 4 ஆண்டுகள் இந்தியால பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கம். அப்பதான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார். அப்ப நினைக்கிறாரு, என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களே, இன்னோவேஷனே இல்லையே. அப்ப யோசிச்சதுதான் சிம்பிளிசிட்டி. அதனாலதான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ப்ராடக்ட். இரண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும். எப்படி திங்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார். அந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏன்னா முதல்ல எப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. லெட்டர் தான் போட முடியும். அந்த லெட்டருக்கு நீங்க நினைச்ச நேரம் பதில் போடலாம். லெட்டர் காலைல 10 மணிக்கு வந்துச்சு, நைட்டு 8 மணிக்கு பதில் கடிதம் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்ப நினைச்சவங்க நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறாங்க. போனை எடுக்கலனா பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் மெசேஜ் போடுறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணலனா அதை விட பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் சொசைட்டி. டிஸ்ட்ராக்ஷன், குறிப்பா இந்த 40 வயதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வாழ்றீங்க. இதற்கு முன்பு இருந்தது இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை, எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறீங்க? எப்படி உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வர போறீங்க? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா? இல்ல காலையில 1 மணி நேரம் வாட்ஸ்அப், சாயந்தரம் 1 மணி நேரம் வாட்ஸ்அப் போட்டு பயன்படுத்துவீங்களா? இன்ஸ்டாகிராம் 3.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க சார். 3.5. உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷனே 7 பில்லியன் தான். உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில பாதி பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. பாதி பேர் இன்ஸ்டாகிராம். எப்படி இன்னைக்கு உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கும், என் போன்ல இருக்கு. 3.5 பில்லியன் பீப்புள். அதனால அன்பு சொந்தங்களே, உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. உலகத்தினுடைய சார், இந்தியாவுடைய பெரிய கம்பெனி என்னங்க சார்? ரிலையன்ஸ். பெரிய கம்பெனி ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் மொத்த மதிப்பீடு என்ன? $260 பில்லியன். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இடம் எத்தனாவது? 53வது இடம். என்னங்க சொல்றீங்க? 140 கோடி பேர் இருக்கிற நாடு, நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்பானி, அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல 53வது இடம் தாங்க. நமக்கு 52 கம்பெனி அதுக்கு மேல இருக்கு. 52 கம்பெனியில 85% அமெரிக்கால இருக்கு. அந்த 85%த்துல 80% கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு சின்ன மாகாணத்துக்குள்ள சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. அதனால இரண்டாவது விஷயம், நண்பர்கள் திங்க் பண்ணுங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க, தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க. மைக் ஆமான்னு சொல்லுதா வேண்டான்னு சொல்லுதான்னு யோசிக்கிறேன். தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க, விசில் போடுங்க. காலைல இறையன்பு சார் பேசினாங்க, விசில் போடுறத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க. பெருசா திங்க் பண்ணுங்க சார். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதுல ஒரு குளோரி இருக்கு. நீங்க பெருசா திங்க் பண்ணி அதுல நீங்க தோத்தீங்கன்னா அதுல ஒரு குளோரி இருக்கு. வாழ்க்கை நல்லா பாருங்க சார். வாழ்க்கை யாரை கொண்டாடும்னா, ஜெயிச்சவனை கொண்டாடும், சில நேரத்துல தோத்தவனையும் கொண்டாடும். ஆனா வேடிக்கை பார்த்தவனை எப்பொழுதுமே கொண்டாடாது. நாம வேடிக்கை பார்க்கிற இடத்துல இருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, இதை அப்படி பண்ணிருக்கலாமே, தோனி 43 வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே, ஏன் அடிக்கல, அது வேடிக்கை பார்க்கணும். ஆனா 43 வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான்.